ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜில்லு கிளான் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம தென்மலைங்கிற ஒரு பிளேஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி ஒர்க் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான லைஃப்பில் இருந்துகிட்ருப்போம். ஒரு 2 days அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வேணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. தென்மலை கேரளாவில் இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி இங்கே தமிழ் தான் நிறையா பேர் பேசுகிறாங்க. 2 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தோம். கார்லேயே வந்துட்டோம். ஸோ நாங்கள் போகிற பிளேஸ்லாம் இந்த vlogல கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபோ பார்த்துருவோம். தென்மலைங்கிறது அந்த நேம்லேயே இருக்குது, ஹனி ஹில் தான். ஏன்னா ஹை குவாலிட்டி ஹனிலாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் நாங்கள் போகிற வழியிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒரு வியூ பாயிண்ட் தான். அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டேம் மாதிரி தெரிஞ்சுது. பரப்பர் டேம் தான் மெயின் டேம், பட் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சின்ன டேம் மாதிரி. இதை நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட்டாக இருந்தது. சுற்றி க்ரீன்ஸாக ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து நம்ம போகிற வழியில் 13 Arch Bridge பார்க்கலாம். இது பிரிட்டிஷ் கட்டின பிரிட்ஜ். அப்போது கொல்லம் டு மெட்ராஸ்க்கு கூட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க. ராக்ஸு, லைம்ஸ்டோனு, ஜாகரி மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. இதில் ட்ரெயின் போகிற வியூலாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். பட் நாங்கள் போகிறப்ப அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே நைட்டு கொல்லம் ரீச் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் போனோம். பக்கத்துலேயே தான் இருந்தது, எங்கள் ரூம் பக்கத்துலேயே. இந்த வியூ பாருங்கள், இதான் அதோட நைட் வியூ. பட் நைட் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங்காக தான் போகணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணுன்னா 1877 பிரிட்டிஷ் கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த பிரிட்ஜை ரினோவேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ லவராக இருந்தீங்கன்னா இது பெஸ்ட்டான பிளேஸ். நிறைய கப்பிள்ஸ் பிக்ஸும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தென்மலை எக்கோ டூரிசம் தான் நாங்கள் போனோம். இதுலேயே நிறையா ஜோன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம். டிக்கெட் மொத்தமாக பேக்கேஜாக ஆஃபர் பண்ணுறாங்க. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பரப்பர் டேமில் தான் நாங்கள் வந்து போட்டிங் போனோம். டேம் வியூலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் போனப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு தென்மலையில் ஒரு நல்ல போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் டீர் பார்க் தான் போயிருந்தோம். கொஞ்சம் தூரம் உள்ள டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ போய் பார்த்தா நிறைய டீர் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. நாங்கள் போனப்போ சாம்பார் டீர் தான் பார்த்தோம், புள்ளிமான். அதுக்குள்ளே சாப்பாடு தேவையானது வந்துட்டு உள்ளேயே பிளான்ட் மாதிரி நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இலையை சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே உட்காந்துக்குது. அப்படி நடக்குது. அங்கங்கே தான் இருந்தது. ஸோ நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து அந்த இலையெல்லாம் எடுத்து அதுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிக்கிட்டு இருந்தோம். அதுவும் வந்து சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்கும் இருந்தது. அது மாதிரி உடன் ஸ்விங்கும் இருந்தது. அது நம்மளே விளாட்லாம். ரொம்ப ஹைட்டாக ஒரு பெரிய மரத்தில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. நாங்களும் அதில் விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணோம். டீரை வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வச்சுருந்த மாதிரி தான் இருந்தது. அதை சுற்றி ஃபென்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளும் நடக்கிற பாதை எல்லாமே வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பட்டர்ஃப்ளை சஃபாரி. இங்கே நிறைய வெரைட்டிஸ் பட்டர்ஃப்ளைலாம் பார்க்க முடிஞ்சது. எங்களை கைட் பண்ணி ஒருத்தர் இது என்னென்ன பட்டர்ஃப்ளை, அதோட வெரைட்டி என்ன, அதோட லைஃப் சைக்கிள் என்ன, அது என்னென்னலாம் சாப்பிடும், ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துட்டு வந்தார். அந்த பட்டர்ஃப்ளை சஃபாரி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நட்சத்திர வனம் மாதிரி இருந்தது. நம்மளோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங்கை அந்த மரத்தோட கம்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டார்ஸாக பார்த்துட்டே போகும்போது உள்ளே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை சஃபாரிலேயே ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னா மியூசிக்கல் ஃபவுண்டைன் தான். ஸோ நைட் இது வந்து பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த கலர்ஃபுல் லைட்ஸ், அந்த மியூசிக்கோடு அந்த ஃபவுண்டைன்லேருந்து அந்த வாட்டர் வர்றது, ஸோ இதெல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் நீங்கள் போகிறதுனா நைட் போகிற மாதிரி நீங்கள் உங்கள் ஷெடியூலை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைசர் ஜோன் தான் போனோம். இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ், ஸ்கல்ப்சர் கார்டன், டேம் வியூ இந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் வெரைட்டியான ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்தது. ட்ரீ ஸ்பீசிஸ் இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அங்கே டிஃப்ரெண்ட்டான ட்ரீ ஸ்பீசிஸ்லாம் இருந்தது. ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து கீழே இருந்தது, ஸ்கல்ப்சர் கார்டன் மேலே இருந்தது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்சர் கார்டன் பார்த்துட்டு சுற்றி வந்து பிரிட்ஜுக்கு கூட வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் பிரிட்ஜில் நடந்துட்டு சைடில் டேம் வியூ, கீழே தண்ணி, சுற்றி க்ரீன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அங்கே போய் மேகி, கேரளா ஸ்பெஷல் பழம்பூரி, பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்போட ஃபைனல் பார்ட்டாக நாங்கள் அட்வென்ச்சர் ஜோன் தான் போயிருந்தோம். இங்கே அட்வென்ச்சர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது. ஒரு சாஃப்டான ட்ரெக்கிங் மாதிரி சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒரு எலிவேட்டட் வாக்வே இருந்தது. இதில் தான் நடந்து போகிற மாதிரி இருந்தது. கீழே சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட், நிறைய ட்ரீஸாக இருந்தது. ஸோ நாங்கள் இதில் நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் என் பையனையும் சேர்த்து நாங்கள் தூக்கிட்டு போயிட்டுருந்தோம். அவனும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருந்தான். ஸோ இங்கேருந்து தான் ஆக்சுவல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போகிற அந்த தூரத்தில் தான் நாங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணோம். இதுக்கு முன்னாடி நாங்களே இந்த மாதிரி போனதில்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்கே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ நாங்கள் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவை ரீச் பண்ணோன்னா அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போய் நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டனல் வாக், ஹேங்கிங் நெட், வுடன் ஸ்டேர்ஸ், ஃப்ளையிங் ஃபாக்ஸ், வால் கிளைம் பண்ணுறது, ரிவர் கிராஸ் பண்ணுறது, பலூன் ஷூட்டிங், ஏரியல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. நாங்களும் எல்லா இடத்துலையும் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். பெரியவங்களானதே மறந்துட்டு சைல்ட்ஹுட்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடம் நமக்கு கொடுக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்தது. எல்லோரும் குழந்தைங்கள்லாம் வந்தால் யோசிப்போம், இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சேஃபாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ ரொம்ப சேஃபாக தான் இருந்தது. ஸ்டாஃப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக, சாஃப்டாக தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் என்னமோ குரூப்பாக தான் வந்தோம். ஆனால் தனித்தனியாக போய் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே ஸ்டேர்ஸில் நடந்து வந்துட்டுருக்கோம். எங்கள் அண்ணன் அந்த சைடு போய் ரோப் வாக் பண்ணிக்கிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் கீழே நின்று நாங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்ததுக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்டையும் நாங்கள் ரிவர் கிராசிங்கில் ஏற்றி விட்டோம். அவரும் போய் அங்கிட்ட ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் என் பையன் வேறு தனியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் மீனோட. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜிப்லைன் தான் போனோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரையலாக என் ஹஸ்பண்டை தான் அனுப்புனேன். அதுக்கடுத்து நாங்கள் ஓவராலாக போயிட்டோம். அங்கே இருந்த லேடி ஸ்டாஃப் எங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸாகவே பேசினாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 50 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. கொஞ்ச நேரம் தான் பேசினோம், ஆனால் ரொம்பவே அட்டாச் ஆகிட்டோம். உண்மையாகவே இந்த அட்வென்ச்சர் ஜோன் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்கள் விஷ்லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தென்மலை தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிளான்டு எக்கோ டூரிசம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்ம நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பில்டிங்குள்ளேயே பார்த்துருப்போம். பட் இது வந்து நேச்சரோட கலந்த மாதிரி அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஏன்னா நான் நெக்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணணும்ல. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.